Hello friends, welcome to Elite Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். இன்னைக்கு ஒரு மசாலா பூரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கேன். ஏற்கனவே நான் மசாலா பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு செய்து காண்பித்திருக்கேன். அதில் வெங்காயம்லாம் போடலை. இந்த பூரிக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே ஆக்சுவலாக வேண்டியதில்லை. ஆனாலும் நீங்கள் ரைத்தாவோ இல்லை ஒரு சட்னியோ இந்த பூரிக்கு எதோட வேணாலும் நீங்கள் சைட் டிஷ் ஒரு ஊறுகாய் இருந்தாலே போதும். ஒரு ஆவக்காய் ஊறுகாவோ இல்லை லெமன் பிக்கிளோ அந்த மாதிரி எந்த ஊறுகாவே போதும். அவ்வளோ ஈஸி இது பண்ணுறதும். அண்ட் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய போடுறதுனால டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷே இல்லாமல் பண்ணலாம், சாப்பிடலாம். நீங்கள் இதை செய்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு மசாலா பூரி செய்ய போகிறோம். யூஸ்வலாக உருளைக்கிழங்கை மட்டும் போட்டு இப்போ செய்வாங்க. இது அந்த மாதிரி இல்லை. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு. இது நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டி கூட வந்ததுன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே கூட போட்டுக்கோங்க. இப்போ இது அத்தனையுமே உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு ஜீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். அது இல்லாமல் கரம் மசாலா கொஞ்சம் வச்சுருக்கேன். ஆம்ச்சூர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு அரை டீஸ்பூன், கசூரி மேத்தி அது ஒரு அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். செரிக்கிறதுக்காக ஓமம், கொத்தமல்லி. முதல்ல நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டோம். அதை நம்ம வடிகட்டிடுவோம். தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் கரம் மசாலா சேர்த்துருங்க. ஆம்ச்சூர் பவுடர், ஓமம், சில்லி ஃப்ளேக்ஸ், கொத்தமல்லி, கசூரி மேத்தி எல்லாமே சேர்த்தாச்சு. இதோட கோதுமை மாவு உப்பு கொஞ்சம் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க. இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தெளித்து நம்ம பிசைஞ்சுப்போம். கொஞ்சமாக எண்ணெய் மேலே விட்டுக்கோங்க. மேலே விட்டுட்டு இதை கரெக்டாக நல்லா டைட்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். மாவு பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது. இதே மாதிரி தான் இதில் நம்ம கொத்தமல்லி இதெல்லாமே நம்மளுடைய வாசனைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு இதை சின்ன சின்ன பூரியாக தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துகிற போகிறேன். மாவை நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு நம்ம பூரி போட்டுற வேண்டியது தான். பூரி கொஞ்சம் நீங்கள் திக்காக போடுங்க. அப்போ தான் அந்த மாதிரி உப்பி வரும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இது மாதிரி மாவு டஸ்ட் பண்ணாமல் நம்ம எண்ணெயை தொட்டும் போடலாம். எண்ணெயை தொட்டு போட்டால் மாவு அதாவது எண்ணெய் நமக்கு இந்த மாதிரி ரொம்ப டஸ்ட் ஆகாது. எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். இப்படி போட்ட உடனே உங்களுக்கு பூரி உப்பி இப்படி மேலே வரணும். அப்படி இருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும். பூரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி உப்பி வரும். இது மாதிரி எல்லா பூரியும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. இதில் நம்ம உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு இஞ்சி ஓமம் அந்த வாசனையோடையே அருமையாக இருக்கும். ஆனால் நீங்கள் சட்னியோ இல்லை தக்காளி தொக்கோ ஏதோ ஒன்று வச்சு இதோட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஈவன் ஒரு கப் கேர்டு கூட இதோட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.